உங்கள் குழந்தைய பலமுறை நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டோம், திரும்பி பார்க்கலையா? அது விர்ச்சுவல் ஆட்டிசமாக கூட இருக்கலான்னு உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வணக்கம், நான் விஜயராஜா. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் ஆட்டிசம். அதை பற்றி தான். இப்போ இருக்க நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா வெளியில் போய் விளையாடுறதை தாண்டி, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி அவங்க நிறைய நேரங்களில் மொபைல்லையும் டிவிலையும் டேப்லையும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ஸ்க்ரீனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால இந்த மாதிரியான விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படிங்கிற மாதிரியான சிம்டம்ஸ் அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகுது. விர்ச்சுவல் ஆட்டிசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இது உண்மையான ஆட்டிசம் கிடையாது. ஆனால் ஆட்டிசம் மாதிரியான சிம்டம்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த டிவி, மொபைல் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷன் இல்லாததுனால குழந்தையோட மென்டல் க்ரோத் ஸ்லோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறதுக்கு அவங்க வார்த்தைகளை பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. தலையசைக்கிறது இந்த மாதிரி மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. பேர் சொல்லி நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஐ கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற குழந்தைங்களோட போய் விளையாடவே மாட்டாங்க. ஒரே மாதிரி கார்ட்டூன்ஸை ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்பாங்க. துருன்னு அவங்களால ஒரு இடத்துல கூட நிற்கவோ உட்காரவோ முடியாது. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகும். இது எல்லாம் தான் விர்ச்சுவல்ஸ் ஆட்டிசத்துக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டிசம் மாதிரி இது ஒரு பெர்மனண்ட்டான விஷயம் கிடையாது. ஸ்க்ரீன் டைமை நம்ம கம்மி பண்ணாவே அவங்க நார்மல் லைஃபுக்கு திரும்ப முடியும். குழந்தைங்க அதிகமாக ஃபேமிலியோட பாண்டிங்கில் இருக்கிறதுனாலையும், வெளியில் போய் நல்ல மற்ற குழந்தைங்களோட விளையாடுறதுனாலையும், ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷன் இருந்தாவே போதும், குழந்தைங்க நார்மலான க்ரோத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிப்பாங்க. இது மாதிரியான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.